வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் மிளகு வறுவல். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ இறால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பொடிகள் என்னெல்லாம்னு பார்ப்போம். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு. அப்புறம் தாளிக்க தேங்காய் எண்ணெய் வேணும். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை நம்ம கல்லில் தட்டி எடுக்கணும். அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இறாலை க்ளீன் பண்ணும்போது அந்த இறாலோட முதுகு பக்கத்தில் ஒரு கருப்பு கலரில் நரம்பு போல் இருக்கும். அதை ஞாபகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடிகள், அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்க்கணும். சேர்த்து அப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே வச்சிடணும். மசாலா நல்லா ஏறும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு சட்டியில் இதை நல்லா ஊறி இருக்கக்கூடிய இறாலை அதில் சேர்க்கணும். அந்த சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சும்மா வெறுமனே சேர்க்கணும். சேர்த்துட்டு அடுப்பில் நம்ம குறைஞ்ச தீயில் வைக்கணும். கொஞ்ச நேரம் இருக்கும்போதே அதில் தண்ணி கொஞ்சம் கட்டி வரும். அந்த தண்ணியிலே நம்ம இறாலை வேக வைக்கணும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே இறால் நல்லா வெந்துடும். அதில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் ஃபுல் தீயில் வச்சு அந்த தண்ணியை வற்ற வச்சுருங்க. 5 நிமிஷம் மேலே இறாலை வேக வைக்க வேண்டாம். இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம நீள வாக்கில் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை நல்லா செவக்க வறுத்துக்கிடணும். அதில் நம்ம வேக வச்சுருந்த இறாலையும் சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு நம்ம இதை குறைஞ்ச தீயில் அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம மூடி வைக்கணும். இடையில அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடணும், அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். இடையில அப்பப்போ கிளறி விட்டுருந்தேன். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம தீயை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நல்ல மிளகு பொடி சேர்க்கணும். நல்ல மிளகோட காரம் தான் இந்த வறுவலுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு அப்புறம் வத்தல் பொடி இதை நல்லா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த வறுவலுக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போடலாம். எவ்வளோ போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விடவும் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.